பார்த்தா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்துட்டு 2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு கதர்றா, "ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ தப்பான ஆள நெனச்சிருக்க. தயவு செஞ்சு என்ன விடு" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் எதுவுமே தெரியல. அவன் ஃபுல் போதையில இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு அவன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளுமே ஹீரோவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கா. நான் என்னோட அப்பாவ காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி இல்ல. நான் செய்யாத ஒரு தப்புக்காக நான் ஜெயிலுக்கு வந்தே ஆக வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஜெயில்ல இருந்து வரா. வந்த உடனேயே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் கோமால இருக்காரு. ஹீரோயினோட அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கினதுனால, இவளுக்கு அம்மாவும் இல்லாததுனால, இவ தனியாவே இருக்கிறதுனால தான், ஹீரோவோட ஃபேமிலி இவள தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒண்ணா பிசினஸ் பண்றதுனால, எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைம்க்கு இப்பதான் நம்ம ஹீரோவ நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்த உடனே கடுப்பாயிடுறான். இவளும் அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா மரியாதையா நில்லு. அதுக்குள்ள நீ எப்படி வெளியில வந்த? நீ 5 வருஷம் முழுசா வந்துட்டு முடிக்காமயே சீக்கிரம் வந்திருக்கியே! உன்னை யார் வெளியில விட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கா. சொல்லு எப்படி நீ வெளியில வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்றான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இது பாருங்க, நான் வந்து 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. நான் அனுபவிச்சுட்டு தான் வெளியில வந்திருக்கேன். நான் சீக்கிரம்லாம் வரல. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றா. நீ அங்க தண்டனை முடிஞ்சு வெளியில வந்திருக்கலாம். ஆனா, இன்னும் வந்து நீ முழுசா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். இனிமே இங்க தான் நீ எல்லா தண்டனையும் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, அவள அப்படியே இறுக்கமா கழுத்த புடிச்சு இழுத்துட்டு வரான். என்னதான்டா ஆச்சு இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு நேரா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து தள்ளுறான். அந்த ரூம்ல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அவ வந்து கோமால இருக்கா. இவளோட பேரு வந்துட்டு ஷீஷி. இவ ஏன் வந்துட்டு கோமால இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் பண்ண கார் ஆக்சிடென்ட்னால தான் இவ கோமால இருக்கா. அது மட்டும் இல்லாம, ஹீரோயின் கார்ல இடிச்சது மட்டும் இல்லாம, அவ அங்க இருந்து ஓடியும் போயிருக்கா. இவளுக்கும் ஹீரோக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதாவும் இருந்திருக்கும். ஹீரோயின் பண்ண ஆக்சிடென்ட்னால இவ்வளவு நாளும் அவ வந்து கோமாலயே இருக்கா.